Hello. சில பேர் நீங்கள் பார்க்குறவங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து டவுட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் எதுனா மெஸ் பண்ணிட்டீங்களா அந்த விஷயத்தில், கரெக்டாக தான் அந்த விஷயம் நடந்துட்டுருக்கா அப்படின்றத நான் டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கான ரீடிங். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் மெஸ் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம் கரெக்டாக போகுதா, நீங்கள் பண்ண விஷயம் கரெக்டாக, ஏதாவது டவுட்ஸ் கன்ஃபியூஷன் மைண்டில் ஓடிட்டுருக்குன்னா அதுக்கான ரீடிங். ஓகே, ஓகே. லைக் நான் சொன்ன மாதிரி ஏதோ பண்ண விஷயத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் பண்ண விஷயம் கரெக்டாக இல்லை, நீங்கள் எதனா சொதப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா சில பேருக்கு உங்களுக்கு வந்துட்டு கிளியராக சில விஷயம் தெரிய வருது. உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய அடுத்தது ஸ்டெப் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு லைஃப் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது கிளியராக பார்க்க முடியுது. தெரிஞ்சே நீங்கள் வந்துட்டு அதை இக்னோர் பண்ணி திரும்பி நிற்கிற மாதிரி இருக்குது. நம்பிக்கையில் கொஞ்சம் டவுட், நம்பிக்கையில் கொஞ்சம் டவுட். உங்கள் நம்பிக்கையிலே கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லையா? 4444 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, டபுள் 4. சில பேர் வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம எடுக்கிற இந்த விஷயத்தினால பாரமாக ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. மற்றவங்க மேலே நம்ம பாரமாக ஆகிடுவோமா, இல்லை இப்போ பாரமாக இருக்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியுமா, அந்த மாதிரி 2 தாட் ஆஃப் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. ரெண்டு விஷயங்கள் மைண்டில் ஓடுது. எடுத்த விஷயம் கரெக்டாக இல்லை, அதில் எதனா சொதக்கணுமா, ஏதாவது நம்ம பண்ண வேண்டி இருக்குதான்னு சில பேர். ஒவ்வொருத்தவங்க மைண்ட் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. மெசேஜ் ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க, உங்களுக்கான மெசேஜ் தான் சொல்லிட்டு. சரியா? ஓகே, உங்களுக்கான நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு டவுட். சில பேர் வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சில நல்ல விஷயங்கள் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. சில பேர் வீட்டில் சிட்டுக்குருவி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சிட்டுக்குருவிலாம் இப்போலாம் வந்து ரொம்ப ரேர் பார்க்குறது. சிட்டுக்குருவி பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் கூடு கட்டி இருக்கலாம். சைடில் எங்கேயாவது தென்னை மரம் இருக்கலாம் உங்கள் வீட்டில். சில பேர் வந்து அந்த தென்னங்காயா என்ன சொல்வீங்க, இளநியா, தென்னங்காய் இளநி, அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோட்டம் மாதிரி வச்சுட்டு கூட சில பேர் அந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சில பேர் ஏதோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு க்ரோத் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. அந்த பிஸ்னஸில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு தனியாலாம் நின்று ஒரு தனியாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு சில பேருக்கு பிஸ்னஸாக இருக்கும், சில பேருக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அது சின்ன விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சம்டைம்ஸ் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் வந்துட்டு கொஞ்சம் சேட்னஸ், கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இது நிலைக்காதா, இல்லை நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுக்குமா, இதில் நமக்கு நல்ல க்ரோத் கிடைக்குமா இல்லையா, இது நம்ம க்ரியேட் பண்ணது, நம்மளாக உருவாக்குன ஒரு விஷயம், இது நாளைக்கு நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டாக நமக்கு கிடைக்குமான்றது டவுட்டில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் உருவாக்கின இந்த நல்ல விஷயம் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்களுக்கான ஒரு விஷயம். சில பேரோட ஒரு ஈவில் ஐஸ், ஒரு பேட் நெகட்டிவிட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் உங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ், நீங்களே யோசிக்கிற மாதிரியான ஒரு டவுட்ஸ் வருது. எல்லாத்தையும் பின்தள்ளிட்டு, அந்த டவுட்ஸ் எல்லாம் பின்தள்ளிட்டு உங்கள் லைஃப்க்கான ஒரு விஷயத்தை தைரியமாக க்ரியேட் பண்ணுங்கள். என்ன விஷயமா இருந்தாலும், லைஃப்க்கான விஷயமோ, உங்கள் ஜாப், கெரியர், என்ன விஷயம் இருக்கோ தைரியமாக க்ரியேட் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் ஆவீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ் ஆவீங்க. அதிகமாக யோசிக்காதீங்க. நீங்கள் யோசித்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. கண்டிப்பாக நீங்கள் மணி விஷயமாக இருக்கட்டும், என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல சக்ஸஸ்ன்றது இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை ஒரு விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்காக தான் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க. ஓகே, நினச்ச இந்த கார்டு வரணும்னு நினச்சேன். மேனிஃபெஸ்ட், கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. நியூ லைஃப் பாருங்கள், எல்லாமே நீங்கள் கேட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்குது. இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் வேணாம், எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நீங்கள் கரெக்டான விஷயங்கள் தான் பண்ணுறீங்க. நீங்கள் எதுவுமே சொதப்பலை. நீங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். உங்கள் லைஃப்க்கான ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு முடிவு எடுத்து தான் நீங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் போராடி நில்லுங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஹார்ன் சவுண்ட் கேட்டு விட்டது. ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ் பார்ப்போமா? உங்களுக்கான காடஸ், எந்த காடஸ் வராங்க, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். ஓகே, கலெக்டிவ் என்ன காடஸ் உங்களுக்காக. 3 கார்ட்ஸ் நினச்சேன், 3 கார்ட்ஸ் வந்துருச்சு. 1 2 3 நம்பரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 and 3 நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். எந்த நம்பர் உங்களுக்கு நீங்கள்
நினைக்கிறீங்கன்றத. ஓகே, நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க நீல்கண்டா, பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம். You will get the job done. உங்கள் பாதையில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் தடையாக இருக்குதோ, நிறைய விஷயங்கள், என்ன விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணுறதுல கஷ்டம் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் நினச்சிட்ருக்க விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்றது தான் லார்ட் சிவா உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேண்டி இருக்கீங்க, மேனிஃபெஸ்டும் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக வேண்டி இருக்கிற மாதிரி இருக்குது. கோவிலில் போயிட்டு, சிவன் கோவிலில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் வேண்டுனது அவர் கேட்டுட்டாரு. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நிறைவேறும். ஓகே, நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான காட் காடஸ் மேனேஜ். Fear. Life is your teacher. Learn and seek betterment. Life is your teacher. Learn and seek betterment. லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்கள், எல்லா விஷயங்களுமே உங்களுக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு லைஃப்பில் முன்னேற பாருங்கள். நடந்த விஷயங்களே யோசிச்சுட்டு சில விஷயங்கள் தடை பண்ணும்போது அப்படியே இருக்கணும்னு சொல்லி இல்லாமல் லைஃப்பில் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நிறைய நல்ல விஷயங்களுக்காக எதிர்பாருங்கன்றது தான். இதுவும் லார்ட் சிவா தான் சொல்லியிருக்கிறாங்க. சிவ்லிங்கா ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக எழுதி வச்சுருக்குறாங்க, மைன்யூட்டாக. அந்த கலர் வேறு இங்கே இந்த ரெட்டு கொடுத்துருக்கேன்னா சரியாக தெரியும். இந்த சைடு வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது, பார்க்க முடியல என்னால். ஓகே, பைல் 2 நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க சிவ்லிங்கா உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாங்க. சரியா, கூடவே மா சக்தி இருக்கிறாங்க, மா சக்தியும் இருக்கிறாங்க கூட. அவங்க 2 பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் நடந்த அத்தனை விஷயங்களுமே இல்லை நடந்துட்டுருக்குற ஏதோ சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கசப்பான சில அனுபவங்கள் நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க. இப்போவும் நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே ஒரு பாடம். உங்களுக்கு லைஃப்பில் சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. இது எல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாடமாக எடுத்துகிட்டு லைஃப்பில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி நீங்கள் வரும்போது ஒரு நல்ல விதமான ஒரு லைஃப், நீங்கள் நினைக்கிற அந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்காக தான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாங்க. நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்க புவனேஸ்வரி, blessings of beauty and material prosperity. புவனேஸ்வரி, புவனேஸ்வரி உங்களுக்கான அந்த ஒரு பியூட்டி அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, லைஃப்பில் எல்லா விதமான ஒரு அபண்டன்ஸ், ஒரு நல்ல லைஃப், நீங்கள் நினச்ச மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வரமாக கிடைக்கிறதுக்கு புவனேஸ்வரி உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாங்க. ஓகே, புவனேஸ்வரி மாதிரி சில பேர் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே ஒரு சாந்தமான ரொம்ப அமைதியான கேரக்டராக இருக்கலாம். ரொம்பவே வந்துட்டு லைஃப்க்கு தேவையான விஷயங்கள், நீங்கள் லைஃப்பில் முன்னேறி என்ன மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் லைஃப்பில் வரணுன்றது எல்லாமே வந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே தான் இருக்குமே தவிர ஒரு ஓப்பன் மைண்டாக நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சில பேர் சில வீட்டில் நிறைய தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் நீங்கள் அந்த ஒரு சரௌண்டிங், அந்த ஒரு ஒரு இதுக்குள்ளேயே நீங்கள் அடைஞ்சி கிடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ள நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும் லைஃப்பில். இருந்தாலும் நீங்கள் அதை எல்லாமே வந்துட்டு உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு லைஃப்பில் முன்னேறி வெளியில் வராமல் சில பேர் கஷ்டப்படக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதில் எல்லாத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்து உங்களுக்கான ஒரு லைஃப் நீங்கள் தானாக க்ரியேட் பண்ணுறதுக்கு புவனேஸ்வரி உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்க ரொம்பவே ஒரு அழகான பர்சனாக இருக்கலாம். மைண்ட் லெவலில் மட்டும் இல்லை, சோல் லெவலில் மட்டும் இல்லை, அழகான ஒரு ஃபேஸ், அழகான ஒரு பாடி வந்துட்டு நீங்கள் குண்டா ஒல்லியா குள்ளமா ஹைட்டான்றதெல்லாம் கிடையாது.
எல்லாமே கலந்தது ஒரு பியூட்டியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் இருக்க எந்த விஷயம் தடையாக இருந்தாலும் அந்த விஷயத்தை விலக்கி உங்களை ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு லைஃப், ஒரு பர்சனாக உங்களை மாற்றுறதுக்காக மா புவனேஸ்வரி பிளஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கான ரீடிங். யாருக்கு ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.